அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் குமார். எனக்கு இப்போது 30 வயதாகிறது. இன்னும் திருமணமாகவில்லை. நான் இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஊழியராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். மெடிக்கல் கிளைம் பணம் தேவை என்றால் என்னை தான் வந்து சந்திக்க வேண்டும். அப்படிதான் அவள் வந்து என்னை சந்தித்தாள். அவளுடைய பெயர் பிருந்தா. என்னை விட 2 வயது அதிகம். அவளுக்கு 32 வயது இருக்கும். திருமணமாகி ஏறத்தாழ 7 வருடம் மற்றும் 2 குழந்தைகளுடன் உள்ள ஒரு குடும்ப பெண்தான். பார்ப்பதற்கே மங்களகரமாகவும் தெய்வ கடாட்சியாகமாகவும் ஜொலிக்கக்கூடிய ஒரு முகம். கலர் சற்று கம்மிதான் என்றாலும் முக லட்சணம் அனைத்துமே நின்று பேசும். பகலில் தெய்வீகமாக தெரிந்தவள் இரவில் படுக்கையில் ஒரு காம ராட்சசியாகவே மாறிவிடுவாள் என்பது அந்த நாள் அவளோடு நான் தனிமையில் இருக்கும் வரை எனக்கு தெரியவில்லை. அவளது அங்கங்கள் ஒவ்வொன்றுமே எது எவ்வளவு அளவு இருக்க வேண்டுமோ அது அவ்வளவு அளவு கச்சிதமாக இருக்கும். அவளது இடுப்பு ஒரே ஒரு மடிப்புடன் கூடிய இடுப்பு. அந்த இடுப்பில் வலிக்கு விழுந்து விடலாம், அவ்வளவு வலுவழுப்பாக இருக்கும். ஒரு நாள் அவள் நான் வேலை செய்த இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு வந்தாள். அவள் ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் பேராசிரியராக வேலை செய்வதாகவும் கூறினாள். அவளுக்கு 2வது பிரசவம் நடந்த பிறகு மெடிக்கல் கிளைம் பணம் வேண்டுமென என்னை வந்து சந்தித்தாள். நான் அவளை பார்த்ததுமே விழுந்து விட்டேன். அவளுடைய அழகில் நான் மயங்கிவிட்டேன். அவளை எப்படியாவது அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்குள் வந்தது. அதனால் அவளை எப்படியாவது கரெக்ட் செய்து விட வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அதனால் அவளுக்கு எப்படியாவது உதவி செய்து அந்த பணத்தை சீக்கிரமாகவே அவளுக்கு பெற்று கொடுத்து விட வேண்டும். அதன் மூலமாக அவளுடன் ஒரு நட்பை ஏற்படுத்தி கொண்டு அவளை என்னுடைய வலையில் வீழ்த்தி அவளை தினமும் அனுபவிக்க வேண்டும் என நானும் திட்டமிட்டேன். அதே போல அவள் கேட்ட அந்த மெடிக்கல் கிளைம் பணத்தையும் அவளுக்காக நான் வாங்கி கொடுத்தேன். அதன் பிறகு நான் அவளோடு தொடர்பு வைத்து கொள்ள விரும்பினேன். ஆனால் அவள் என்னை கண்டு கொள்ளவே இல்லை. அவள் உண்டு, அவள் வேலை உண்டுமே இருந்தாள். அதன் பிறகு எதேச்சியாக ஒரு நாள் நான் அவளுக்கு நான் மெசேஜ் செய்தேன். அப்போது அவளோ நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று கூறினாள். நானோ என்னாச்சு ஏதாச்சு என்று கேட்டேன். 2வது குழந்தை பெற்ற பிறகு தனக்கு உடல்நிலை கொஞ்சம் மோசமாகிவிட்டது. அதனால் அதற்கான ட்ரீட்மெண்ட் தான் நான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் என்றும் சொன்னாள். உடனே நான் இதை சாக்காக வைத்து அவளுடன் மீண்டும் நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அவளை அடிக்கடி சந்திக்க வேண்டும் என நான் முடிவு செய்தேன். அதனால் அவளிடம் அப்படியென்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவாகும் பணத்தை கூட நான் மெடிக்கல் கிளைம் பணத்தை வாங்கித்தர முடியும், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னேன். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பணமும் நமக்கு கிடைத்தால் நன்றாக இருக்குமே என அவளும் விரும்பினாள். அதன் பிறகு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து முடித்த பிறகு அந்த பில்லை எல்லாம் கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னேன். அவளும் சரி என்று சொன்னாள். அதே போலவே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடித்துவிட்டு அந்த பில்லை எல்லாம் என்னிடம் வந்து கொடுத்தாள். இந்த முறை நான் கொஞ்சம் உஷாராகிவிட்டேன். போன முறை அவளை என்னை வலையில் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அவளுடைய வேலையை சீக்கிரமாகவே முடித்துவிட்டேன். அதே போல இந்த வேலையும் நான் சீக்கிரமாகவே முடித்துவிடேன் என்று தான் என்னிடம் வந்து கொடுத்தாள். ஆனால் நானோ சீக்கிரமாகவே முடித்து விட்டால் இவள் நம்மிடம் பேசவே மாட்டாள், நம்மை விட்டு வேலை முடித்ததுமே நம்மளை கலட்டி விடுவாள் என்பதற்காக இந்த வேலையை இழுக்க வேண்டும் என நான் முடிவு செய்தேன். அதனால் அவள் அடிக்கடி எனக்கு ஃபோன் செய்து வேலை முடிந்ததா என கேட்க வேண்டும் என நான் திட்டமிட்டேன். அதனால் அவள் சென்ற பிறகு அந்த ஃபைலை அப்படியே ஓரமாக கிடப்பில் போட்டுவிட்டேன். அவளும் நமக்கு பணம் கிடைக்குமே என்ற ஆவலில் அடிக்கடி எனக்கு ஃபோன் செய்து என்னாச்சு, என்னுடைய மெடிக்கல் கிளைம் பணம் என்னாச்சு என அடிக்கடி பேசிக்கொண்டே இருந்தாள். இப்படி அடிக்கடி அவள் எனக்கு ஃபோன் பேச எங்களுக்குள் நெருக்கம் அதிகமானது. எங்களுடைய உரையாடல் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க என்று ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே ஆரம்பித்தது. சுற்றி வளைத்து பேசுவது எனக்கு சரித்திரத்திலேயே இல்லை. என்ன வேண்டும் என்பதை நேரடியாகவே கேட்டு புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு கிட்டத்தட்ட முதல் நாளில் முடிவிலேயே அனைத்தையும் பற்றி பேசும் அளவிற்கு ஒரு நண்பகத்தன்மையான நண்பனாகவே நான் அவளிடம் மாறிவிடுவேன். முதலில் மிகவும் கூச்சப்படாமல் 4 மெசேஜும் வந்தது. அதன் பின்னர் மெசேஜே வரவில்லை. நானும் வெயிட் செய்தே பார்த்தேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கழித்து தான் அவளிடமிருந்து எனக்கு மெசேஜ் வந்தது. நான் என்னாச்சு என்று கேட்டேன். என் வீட்டுக்காரர் வந்துட்டாரு, அதனால தான் உனக்கு நான் மெசேஜ் பண்ண முடியலை என்று சொன்னாள். எங்களது பேச்சு 2 நாட்களிலேயே அனைத்தையும் பற்றி பேசி முடித்தோம். அவளது முதல் கல்லூரி காதல் மற்றும் பள்ளி பருவ ஒருதலை காதல், அவளது குழந்தை பேறு, அவரது வீட்டில் உள்ள பிரச்சனைகள், அவள் என்ன தேடி கொண்டு இருக்கிறாள் என்று அனைத்தையுமே வெளிப்படையாக என்னிடம் பகிர்ந்து கொண்டாள். நானும் என்னை பற்றிய விஷயங்களை வெளிப்படையாக அவளிடம் பகிர்ந்து கொண்டேன். ஆரம்பித்த நாள் இரவிலேயே அவளது விருப்பு வெறுப்புகளை தெரிந்தும் கொண்டேன். பேச மிகவும் கூச்சப்பட்ட அவள் என்ன கேள்வி கேட்கணுமோ அனைத்து கேள்விக்கும் நான் பதில் அளிப்பேன் என்று என்னிடம் உறுதியளித்தாள்.
இரவு 8 மணிக்கு மேல் ஆன்லைனிலும் வந்தாள். எங்களது பேச்சு மீண்டும் அவளது தேவைகளின் பக்கமே திரும்பியது. எவ்வளவோ முறை கேட்டும் வெளிப்படையாக பேச மறுத்த அவள், நீ கேளு, சப்போஸ் நான் நினைக்கிறது நீ கேட்டா நான் பதில் சொல்கிறேன் என்றும் சொன்னாள். நானும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் தொடங்கி ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட்ஸாக தொடங்கி காதலாக தொடங்கி கணவன் வரை அனைத்தும் ஒவ்வொன்றாக கேட்டு முடித்தேன். ஒரு வழியாக அவளது கணவன் இன்று இரவு வீட்டிற்கு வரப்போவதில்லை என்பதை தெரிந்தவுடன் எனக்கு வீடியோ கால் செய்ய ஒப்பும் கொண்டாள். வீடியோ காலில் அவள் நைட்டி அணிந்திருந்தாள். அது ஒரு பச்சை நிற நைட்டி. அவளுக்கு அது மிகவும் எடுப்பாக இருந்தது. அவள் ஏதேதோ கேட்டுக்கொண்டிருக்க நான் பதில் கூறிக்கொண்டிருந்தேன். ஆனால் எனது மூளையோ முற்றிலுமாக அவளை பார்த்து ரசிப்பதிலேயே இருந்தது. இன்று 10ல் 2 கணவன்மார்கள்தான் படுக்கையில் மனைவியுடைய ஆசை என்ன என்று பெண்கள் கூறுவதை காது கொடுத்து கேட்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாமே தன்னுடைய ஆசையே தீர்ந்தாலே போதும் என்ற நினைப்பில்தான் வாழ்ந்து வருகிறார்கள். படுக்கைக்கு மட்டும்தான் மனைவி என்பது போல பெண்களை நடத்துகிறார்கள். இவளது கணவனும் கிட்டத்தட்ட அதே போலதான். வாரம் 2 முறை இவளோடு தனிமையில் இருந்தாலும் கூட இவளுடைய ஆசைகள் என்ன, இவளுக்கு எப்படி இருந்தால் நன்றாக பிடிக்கும் என்பதையெல்லாம் அவன் காது கொடுத்து கேட்பதே இல்லை. படுக்கைக்கு மட்டும்தான் மனைவி என்பது போல நடத்துகிறான். வேறு எதுவாக இருந்தாலும் எரிந்தெறிந்து விழுந்து அவளுடைய வாழ்க்கையவே பாதி நரகமாக்கி வைத்திருக்கின்றான். பிருந்தாவுக்கோ இவளுக்கோ அன்பாக பேசுவது, அரவணைப்பாக இருப்பது, அவளை கொஞ்சுவது, காதல் பேசுவது என்று அனைத்துமே தேவைப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை அவன் இதையெல்லாம் செய்ததே இல்லை. இவளோ ஒரு பூவை போல மென்மையாக கையாளுவதை விரும்பியிருக்கிறாள். அதை அவனிடமும் வாயை திறந்து கூறியும் இருக்கிறாள். எல்லாம் எனக்கு தெரியுண்டி, மூடிட்டு பேசாம படு என்று ஒரே ஒரு வார்த்தையிலேயே அவளது ஒட்டுமொத்த ஆசைகளையுமே குழி தோண்டி புதைத்து விட்டான் பிருந்தாவின் கணவன். கவலைப்படாதே, நான் உனக்கு இருக்கிறேன். உனக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ அனைத்தையுமே நீ கேட்பதற்கு முன்பே என்னால் உனக்கு தர முடியும் என நான் அவருக்கு ஆறுதலாக பேசி அவளுக்கு உறுதியும் அளித்தேன். என்னதான் அவள் 2 குழந்தைக்கு தாயாக இருந்தாலும் கூட அவளுக்கு இன்னும் உடல் தேவை இருக்கிறது என்பதை என்னிடம் வெளிப்படையாகவே பகிர்ந்து கொண்டாள். அதே சமயம் அவளுடைய உடல் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள அவளுடைய உடல் தேவையை என்னிடம் பகிர்ந்து கொள்ளவும் அவள் ஆசைப்பட்டாள். என்னதான் இருந்தாலும் 3வது ஒரு மனிதனை நம்பி எவ்வளவு பேசி நம்பிக்கை வைத்து வீட்டிற்கு கூப்பிடுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அது அவளுக்கு எனது பேச்சினால் நம்பிக்கை அதிகமாகவே வந்துவிட்டது. அவளும் ஒரு நாள் கூப்பிட்டாள். ஆம், பேச ஆரம்பித்து 10 நாட்களிலேயே எங்களது முதல் சந்திப்பு நடந்தது. நேரில் சந்திப்பது முதல் முறை. அவளுக்காக சில ரோஸ்கள் மற்றும் மல்லிகைப்பூ, அதனுடன் சிறிய இனிப்புகளையும் வாங்கி கொண்டு அவளை பார்ப்பதற்காக சென்றேன். அவளோ அன்று அவளது அம்மா வீட்டில் இருந்தாள். அவளது மூத்த பிள்ளையை அவளது அம்மாவும் அப்பாவும் ஏதோ ஒரு ஊருக்கு கூட்டிச் சென்று இருந்தார்கள். 2வது பிள்ளை மட்டும்தான் அவளிடம் இருந்தது. அன்று இரவு அவள் வீட்டில் தனியாக இருக்கப் போகிறாள் என்பதை நன்றாக அறிந்த பின்பு என்னை பத்திரமாக வந்து செல்லுமாறும் தெளிவாக வழியை கூறி என்னை இத்தனை மணிக்கு வர வேண்டும், எப்போது வர வேண்டும், எந்த மாதிரி வர வேண்டும் என்று அனைத்து விளக்கங்களையும் எனக்கு கூறினாள். அவளிடம் ஃபோன் பேசிக்கொண்டே அவள் கூறியது போலவே எனது பைக்கில் சென்று அவள் கூறிய ஒரு இடத்திலேயே அந்த வண்டியையும் நான் நிறுத்திவிட்டு யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு அவளது கதவை திறந்து உள்ளே சென்று பூட்டிவிட்டேன். அவள் கதவின் அருகில் செல்லும்போது கதவை திறந்தாள். ஒரு நேர்த்தியான பட்டு புடவையை அவள் அணிந்திருந்தாள். இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் பலமுறை நான் கேட்டிருக்கின்றேன், என்ன ட்ரெஸ் போட்டு இருப்பாய் என்று. அவளோ பெரும்பாலும் நைட்டி, முடிந்தால் உனக்காக நான் சுடிதார் அணிந்திருக்கிறேன் என்று என்னிடம் கூறியிருந்தாள். ஆனால் இப்போது என் வாய்க்குள் ஈ போகும் அளவிற்கு அவளை பார்த்து நான் மயங்கி என்று வாயை திறந்து வைத்திருந்தேன். கையை பிடித்து உள்ளே இழுத்து உடனடியாக கதவை சாத்தியவள், எப்படி இருக்கேன் என்று என்னிடம் கேட்டாள். நானோ முதலிரவுக்கு ரெடியான பெண் போல இருக்கிறாயே என்று சொன்னேன். நானும் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. வந்த வேலையை பார்ப்போம் வா என அவளை நான் பெட்ரூமுக்கு அழைத்து சென்றேன். அதன் பிறகு அவள் எப்படியெல்லாம் இருக்கணும் என்று ஆசைப்பட்டாலோ, எப்படியெல்லாம் தான் கணவன் தன்னை நடத்த வேண்டும் என விரும்பினாலோ அவளுடைய ஆசைகள் அனைத்தையுமே என்னிடம் கூறியும் இருந்தாள். அவளுடைய விருப்பத்திற்கு ஏற்றாறு போல அன்று அவளை நான் சந்தோஷப்படுத்தினேன். அந்த நாள் முதல் அவளுக்கும் எனக்கும் தொடர்பு ஏற்பட்டது. நான் அவளுடைய ஆசைகளெல்லாம் பூர்த்தி செய்தேன். அதனால் அவளுக்கு என் மீது அதீதமான காதலும் ஏற்பட்டது. அந்த நாள் பிறகு நானும் அவளும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம்.
இப்படியே எங்களுடைய கள்ளக்காதல் தொடங்கியது. நாட்கள் மாதங்களாகின, மாதங்கள் வருடங்களாகியது. ஒரு கட்டத்தில் பிருந்தாவுக்கு என் மீது அதீதமான அன்பும் ஏற்பட்டது. அவள் கணவனை பிரிந்து என்னுடனே வாழவும் விரும்பினாள். எனக்கும் அவள் மீது இருந்த ஆசையின் காரணமாக நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன். அதன் பிறகு பிருந்தாவோ தான் கணவனிடம் எப்படியாவது விவாகரத்து வாங்கிவிட வேண்டும் என முடிவு செய்தாள். அதன் பிறகு வேண்டுமென்றே அவள் தான் கணவனிடம் அடிக்கடி சண்டை போடவும் ஆரம்பித்தாள். அவரிடம் கோபம் விடுவது, சண்டை போடுவது, அடிக்கடி கணவனிடம் சண்டை போட்டுக்கொண்டு அம்மா வீட்டுக்கு வருவது என இப்படி தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாள். கணவனை பார்த்தாலே எரிந்தெறிந்து விழுந்து கொண்டே இருந்தாள். ஒரு கட்டத்தில் கணவனும் பிருந்தாவுடன் வாழ விருப்பமில்லாமல் போனது. அவருடைய கணவன் பிருந்தாவை படுக்கைக்கு அழைத்தாலும் கூட அவள் அதன் பிறகு செல்வதே இல்லை. எதுக்கெடுத்தாலும் சண்டை போடவும் ஆரம்பித்தாள். ஒரு கட்டத்தில் நான் உன்னுடன் வாழ விரும்பவில்லை, எனக்கு நீ விவாகரத்து கொடுத்துவிடு என்றும் கூறினாள். இதனால் கணவன் மனைவிக்கு சண்டை அதிகமாகி ஒரு கட்டத்தில் இருவரும் பிரியவும் முடிவு செய்தார்கள். இது பிருந்தாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கணவனிடம் விவாகரத்து பெற்றுவிட்டு என்னை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என்றும் இனி கள்ளத்தனமாக ஒரு உறவை மெயின்டைன் செய்ய வேண்டாம் எனவும் அவள் நினைத்திருந்தாள். அவள் நினைத்தது போலவே அவளுடைய கணவனும் அவளுக்கு விவாகரத்து கொடுத்தும் விட்டான். இதனால் பிருந்தாவும் சந்தோஷப்பட்டாள். ஆனால் எனக்கோ பிருந்தாவை திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை. அவன் கணவன் விவாகரத்து கொடுக்க மாட்டான், நாட்களை இழுத்தடுப்பான். அதுவரைக்கும் நாம் பிருந்தாவை அனுபவித்துக் கொள்ளலாம் என்று தான் நினைத்தேன். ஆனால் பிருந்தாவின் கணவனோ அவள் எப்போது அவனுடன் படுக்க மாட்டேன் என்று சொன்னாலோ அதிலிருந்து அவனுடைய உடல் தேவைக்காக வேறொரு பெண் தேவைப்பட்டதால் பிருந்தாவுக்கு உடனடியாக அவன் விவாகரத்து கொடுத்து விட்டான். இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நானும் கடைசி வரைக்கும் பிருந்தாவை அனுபவித்து கொண்டு இருக்கலாம் என்று தான் நினைத்தேன். ஆனால் அவளுடைய கணவனும் அவளுக்கு விவாகரத்து கொடுத்து விட்டான். அதன் பிறகு பிருந்தா என்னிடம் வந்து என் கணவனிடம் நான் விவாகரத்து வாங்கிவிட்டேன், என்னை நீ திருமணம் செய்து கொள் என்று சொன்னாள். உடனே நான் என்ன செய்வது என யோசித்தேன். அப்போது நான் பிருந்தாவிடம், இப்போதானே உன் கணவன் உனக்கு விவாகரத்து கொடுத்திருக்கிறான், அதற்குள்ளாகவே நீ என்னை திருமணம் செய்து கொண்டால் ஊரார் என்ன சொல்வார்கள், கொஞ்ச நாள் போகட்டும், அப்போதுதான் நம்முடைய தகாத உறவு பற்றி யாருக்கும் தெரியாது, நாம் ஒரு வருடம் கழித்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நானும் நடித்தேன். என் மீது இருந்த ஆசையாலும் மோகத்தாலும் பிருந்தாவும் அதனை நம்பிவிட்டாள். அதன் பிறகு நீ சொல்லுவது தான் சரி, ஓராண்டு செல்லட்டும், அதன் பிறகு நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் கூறினாள். எனக்கும் சந்தோஷப்பட்டேன். அதன் பிறகு மீண்டும் எங்களுடைய தகாத உறவு தொடர்ந்தது. இந்த முறை எந்த விதமான பயமும் இல்லாமல் பிருந்தா என்னை வந்து சந்திக்க ஆரம்பித்தாள். எங்களுடைய தகாத உறவு தொடர்ந்தது. நாங்களும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தோம். அப்போதுதான் என்னுடைய வீட்டில் எனக்கு பெண் பார்த்தார்கள். அந்த பெண் எனக்கு பிடித்து இருந்தது. அதிகமான வரதட்சணையும் கொடுத்தார்கள். அதனால் பிருந்தாவுக்கு தெரியாமல் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள நானும் முடிவு செய்தேன். அதன் பிறகு என்னுடைய ஊருக்கு நான் சென்று வருகிறேன். வருவதற்கு எப்படியும் ஒரு 10 நாட்களாக ஆகும். வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கிறது, அதனால் அதையெல்லாம் சரி செய்துவிட்டு தான் வருவேன் என பிருந்தாவிடம் நான் ஒரு பொய் சொல்லிவிட்டு என்னுடைய ஊருக்கு சென்றேன். அங்கு என் பெற்றோர்கள் எனக்கு பார்த்து வைத்த பெண்ணை நானும் திருமணம் செய்து கொண்டேன். அதன் பிறகு அவளோடு நான் சந்தோஷமாக வாழவும் ஆரம்பித்தேன். வாரம் வாரம் நான் ஊருக்கு சென்று விடுவேன். 5 நாட்கள் பிருந்தாவுடன் இங்கு சந்தோஷமாக அவளுடன் உல்லாசமாக இருப்பது, வாரம் 2 நாள் நான் ஊருக்கு சென்று என் மனைவியோடு அவளை சந்தோஷப்படுத்துவதென நான் 2 பேருடன் ஜாலியாக வாழ்ந்து வந்தேன். ஒரு நாள் நான் என்னுடைய பிருந்தாவோடு தான் தனிமையில் உல்லாசமாக இருந்துவிட்டு நான் பாத்ரூமுக்கு சென்று கழுவச் சென்றேன். அந்த சமயம் பார்த்து என்னுடைய மனைவி எனக்கு ஃபோன் செய்து விட்டாள். அப்போது நான் பாத்ரூமில் இருக்கும்போது என்னுடைய செல்ஃபோன் அடித்தது. அந்த செல்ஃபோனை எடுத்து பிருந்தா பார்க்கும்போது அதில் மை பார்ட்னர் என்று இருந்தது. இதை பார்த்ததுமே பிருந்தா அதிர்ச்சியானாள். அதன் பிறகு நான் பாத்ரூமிலிருந்து வெளியே வந்ததும், யார் இவங்க ஏன் உனக்கு ஃபோன் பண்ணணும், மை பார்ட்னர் எதுக்கு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு என்னிடம் சண்டை போட ஆரம்பித்தாள். அப்போது தான் நான் வேறு வழி அல்ல, கண்டிப்பாக பிருந்தாவுக்கு தெரிந்துவிட்டது, வேறு ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி தான் இவளை சமாளிக்க வேண்டும் என நான் முடிவு செய்தேன். அப்போது நான் அவள் முன்னாடி வேணுமென்றே அழுதேன். என்னை மன்னித்து விடு பிருந்தா, நான் ஊருக்கு சென்ற இடத்தில் என்னுடைய பெற்றோர்கள் என்னை கட்டாயப்படுத்தி ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். நானும் வேண்டா விருப்பாக தான் அவளை நான் திருமணம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. என்னுடைய குடும்ப கஷ்டம் என்னை இப்படி செய்ய வைத்து விட்டது. வேறு வழி இல்லாமல் தான் நான் அவரை திருமணம் செய்து கொண்டேன். என்னை மன்னித்து விடு. எனக்கு அவளோடு சேர்ந்து வாழ எனக்கு கடுகளவு கூட விருப்பமில்லை. கொஞ்ச நாளிலேயே நான் அவரை விவாகரத்து செய்து விடுவேன். அல்லது உன் கணவன் உனக்கு விவாகரத்து கொடுக்க நீ என்னெல்லாம் செய்தாயோ அதே போல நான் என் மனைவியிடம் செய்து அவளை எனக்கு விவாகரத்து கொடுக்கும்படி நான் செய்து விடுவேன். என்னை நம்பு, நான் உன்னை நான் ஏமாற்றவில்லை, எனக்கு இந்த திருமணத்திலேயே விருப்பமில்லை என்று சொல்லி நானும் நாடகமாடினேன். நான் அழுததை பார்த்ததுமே பிருந்தா மனம் மாறி என்னுடைய நடிப்பை அவள் நம்பிவிட்டாள். அதன் பிறகு மீண்டும் எங்களுடைய தகாத உறவு தொடர்ந்தது. அதன் பிறகும் நான் பிருந்தாவை என்னுடைய தேவைக்காக நான் பயன்படுத்தி கொள்ள ஆரம்பித்தேன். இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் என் மனைவியும் கர்ப்பமாகிவிட்டாள். இந்த விஷயமானது எப்படியோ பிருந்தாவுக்கு தெரிய வந்தது. இதனால் மீண்டும் பிருந்தா என்னிடம் சண்டையிட ஆரம்பித்தாள்.
நீ விருப்பமில்லாமல் தானே அவளை திருமணம் செய்து கொண்டாய் என்று சொன்னாள். பிறகு எப்படி அவள் கர்ப்பமாவாள்? நீ விருப்பப்பட்டுதான் அவளை நீ திருமணம் செய்திருக்கிறாய். என்னை நீ ஏமாற்றி விட்டாய், எனக்கு துரோகம் செய்து விட்டாய் என என்னிடம் சண்டை போட ஆரம்பித்தாள். நானும் ஒரு கட்டத்தில் இதற்கு மேல் இவளை நாம் மெயின்டைன் செய்ய வேண்டாம், நமக்கும் ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டது, நமக்கும் மனைவி குழந்தை குட்டி என வரப்போகிறது, ஏன் இவளோடு இனி வாழ வேண்டும், ஏன் இவளை நாம் இனி வைத்து கொள்ள வேண்டும், வேண்டாம், இவளை நாம் கலட்டி விடுவோம், இனி நாம் மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக வாழலாம் என நானும் முடிவு செய்தேன். அதன் பிறகு நான் வேண்டுமென்றே பிருந்தாவுடன் சண்டையிடவும் ஆரம்பித்தேன். எனக்கும் பிருந்தாவுக்கும் அடிக்கடி சண்டை வந்தது. நாங்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்திக்கும் சமயங்களெல்லாம் சண்டை மட்டுமே போட்டு கொண்டிருந்தோம். இப்படியே சண்டை முற்ற ஒரு கட்டத்தில் நான் பிருந்தாவை அவாய்ட் செய்யவும் ஆரம்பித்தேன். அவள் எனக்கு ஃபோன் செய்தாலும் நான் எடுப்பதில்லை, அப்படியே எடுத்தாலும் அவளிடம் சண்டை போட மட்டும்தான் பேசவே செய்தேன். ஒரு கட்டத்தில் எங்களுக்குள் சண்டை அதிகமாகியது. ஒரு கட்டத்தில் நாம் இவனுக்காக நம்முடைய கணவனையே விட்டு வந்துவிட்டோமோ என்று பிருந்தாவும் வருந்த ஆரம்பித்தாள். தான் கணவனுக்கு தெரிந்த துரோகத்தால் அவளும் தற்கொலைக்கும் முயன்றாள். ஆனால் அவளுடைய பெற்றோர்களோ அவளை மருத்துவமனையில் அனுமதித்து அவளை எப்படியோ காப்பாற்றி விட்டார்கள். நானும் பிருந்தா தற்கொலைக்கு முயன்றால் அவள் எப்படியும் இறந்து விடுவாள், இனி நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் மருத்துவர்களோ அவளுக்கு தீவிரமான சிகிச்சை அளித்து அவளை காப்பாற்றி விட்டார்கள். இது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதன் பிறகு மீண்டும் எனக்கு பிருந்தா ஃபோன் செய்தாள். நானோ அவளை வெறுப்பேற்ற வேண்டும், அவள் மீண்டும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அவளை மீண்டும் தற்கொலைக்கு தூண்டும் விதமாக நான் பேசினேன். நீ இன்னும் சாகலையா, நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கிறியா என அவளுடைய கோபத்தை அதிகரித்தேன். அப்படியென்றால் அவள் மீண்டும் வெறுத்து போய் தற்கொலை செய்து கொள்வாள் என நினைத்தேன். ஆனால் அதுவே அது என் பக்கமாக திரும்பும் என நான் நம்பவில்லை. நான் அவளை நீ இன்னும் சாகவில்லையா என்று கேட்டதே அவளுக்கு என் மீது கோபத்தை அதிகரித்து விட்டது. இனி நாம் ஏன் சாக வேண்டும், அவனை சாகடித்து விட வேண்டும் என்று என்னை அவள் சாகடிக்க வேண்டும் என முடிவு செய்தாள். அதன் பிறகு அவள் என்னை எப்படி சாகடிக்கலாம் என ஒரு திட்டமும் இட்டாள். அதற்காக அவள் கடைக்கு சென்று தூக்க மாத்திரைகளையும் வாங்கி வந்தாள். மேலும் கூர்மையான ஒரு கத்தியையும் வாங்கி தன்னுடைய பேக்கில் வைத்து விட்டாள். அதன் பிறகு எனக்கு ஃபோன் செய்தாள். நான் இனிமேல் உன்னை சந்திக்க மாட்டேன், உன்னுடன் பேச மாட்டேன், உன்னுடைய வாழ்க்கையில் நான் குறுக்கிட மாட்டேன், ஆனால் கடைசியாக ஒரே ஒரு முறை உன்னை நான் பார்க்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன், உன்னுடன் நான் தனிமையில் இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் என கூறினாள். ஆனால் நானோ ஏன் இவள் திடீரென நம்மளை சந்திக்க வேண்டும் என்கிறாள், தனிமையில் இருக்க வேண்டும் என்று கூறுகிறாளே, இவளை தனிமையில் சந்திப்பது நமக்கு டேஞ்சர் ஆயிடுச்சே, அதனால் நாம் சந்திக்கக்கூடாது என முடிவு செய்தேன். வேண்டுமென்றால் நான் வேலை செய்யும் இந்த அலுவலகத்துக்கு வா, நாம் சிறிது நேரம் என்னிடம் பேசிவிட்டு செல், இதுக்கு மேல் நான் உன்னை பார்க்க விரும்பவில்லை என கூறிவிட்டேன். அவளும் சரி என ஒத்துக்கொண்டாள். அவள் வரும்போதே எனக்கு பிடித்த ஒரு உணவையும் வாங்கி சமைத்து வந்தாள். அந்த உணவில்தான் அவள் தூக்க மாத்திரைகளை கலந்து கொண்டு வந்தாள். ஆனால் என்னை சந்திக்கும் போது உனக்கு இது ரொம்ப பிடிக்குமே, அதான் நான் ஆசையாக உனக்காக செய்து கொண்டு வந்தேன், இதனை சாப்பிடு என்று சொல்லி கொடுத்தாள். நானும் என்னை அலுவலகத்தில் தானே சந்திக்க வந்திருக்கிறாள், என்னை என்ன செய்ய போகிறாள் என நினைத்து கொண்டேன். அலுவலகத்திலும் ஆட்கள் நடமாட்டம் இருப்பதால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற தைரியத்தில் அவள் கொடுத்த அந்த சாப்பாட்டை நானும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு பிடித்த பிறகு அவளுடன் நான் தொடர்ந்து பேசிதான் கொண்டிருந்தேன். ஆனால் நேரம் செல்லதான் அவள் கலந்து வைத்திருந்த அந்த மயக்க மருந்து தூக்க மாத்திரை வேலை செய்ய ஆரம்பித்தது. நானும் ஒரு தூக்க மாத்திரை வேலை செய்ததால் நானும் மயங்கி அப்படியே அலுவலகத்திலேயே மயங்கி விழுந்து விட்டேன். இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட பிருந்தா தான் கொண்டு வந்த கத்தியாலேயே என்னை சரமாரியாக குத்தி துடிக்க கொலையும் செய்தாள். என்னை கொலை செய்த பிறகுதான் அவள் என்னை இப்படி கொலை செய்து விட்டமே என அவள் என் உடலை கட்டி பிடித்து அதன் பிறகு அழக ஆரம்பித்தாள். இப்போ நானே உன்னை கொண்டுட்டேனே, என் கையாலேயே உன்னை நான் கொண்டுட்டேனே என என் உடலை கட்டி பிடித்து அழுதாள். அதன் பிறகு அவளே காவல் நிலையத்துக்கு 100க்கு ஃபோன் செய்து இந்த மாதிரி இஎஸ்ஐ மருத்துவமனையில் நான் ஒருவரை கொலை செய்து விட்டேன், உடனடியாக வாருங்கள் என அழைத்தாள். அவளே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி பேசியதால் போலீஸாரே அதிர்ச்சியடைந்தனர். அதன் பிறகு உடனடியாக போலீஸாரும் மருத்துவமனைக்கு வந்தார்கள். நான் என்னுடைய உடல் அருகிலேயே பிருந்தாவும் உடம்பெல்லாம் இரத்த காயங்களோடு உடம்பெல்லாம் இரத்த கரையோடு அவள் பக்கத்திலேயே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். இந்த தகவலானது உடனடியாக என் மனைவிக்கும் தெரியப்படுத்தினர். என் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த மனைவி மருத்துவமனைக்கு என் உடலை பார்த்து கதறி அழுதாள். அப்போதுதான் நான் பிருந்தாவுடன் தகாத உறவில் இருக்கிறேன் என்பதையே என் மனைவிக்கு தெரிந்தது. அவளும் கதறி துடித்து அழுது கொண்டிருந்தாள். அதை பார்த்த மற்றவர்களும் என் மனைவியின் மீது இறக்கப்பட்டனர். இப்படி சின்ன வயசுலேயே வயிற்றில் குழந்தையோடு இருக்கும்போதே தாம் புருஷனை பறி கொடுத்துட்டாளே என்று அனைவரும் என் மனைவியின் மீது இறக்கப்பட்டனர். அதன் பிறகு என்னுடைய உடலானது பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. பிருந்தாவையும் போலீசார் கைது செய்து காவலையும் அழைத்து சென்று விசாரணை செய்தார்கள். அப்போதுதான் எங்களுக்குள் என்ன உறவு ஏற்பட்டது, எப்படி உறவு ஏற்பட்டது, எதற்காக பிருந்தா என்னை கொலை செய்தால் என்று அனைத்து விஷயங்களையுமே போலீசாரிடம் வாக்குமூலமாக அளித்தாள்.
அதைத் தொடர்ந்து போலீசார் அவள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துவிட்டனர். திருமணமான ஒரு பெண் மீது ஆசைப்பட்டதால் இன்று நான் இறந்தே விட்டேன். கள்ளக்காதலில் இருப்பவர்கள் ஒன்று இறந்து போவார்கள் அல்லது சிறைக்கு செல்வார்கள். இந்த சம்பவத்தில் நான் இறந்து விட்டேன். அதனால் கள்ளக்காதலில் ஈடுபடுவதை தவிர்க்குவது நல்லது. நீங்கள் யாரனும் தகாத உறவு வைத்து கொண்டிருந்தால் இன்றே அந்த உறவை முறித்து விடுங்கள். யாரனும் கள்ளக்காதலில் ஈடுபடாதீர்கள். அது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையுமே அழித்துவிடும். நன்றி, வணக்கம்.